ஒரு சின்ன சாட்சி. உங்களுக்கு போர் அடிக்கலாம், இந்த பிள்ளைகள் கூட நீங்களும் சேர்ந்துருந்தீங்க தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைகளுக்காக ஒரு சாட்சி தான். சின்ன வயசில் உங்களை போல் நான் இருந்தேன். அது நடந்த ஒரு அற்புதத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு இந்த உதட்டுக்கு கீழே ஒரு கட்டி வரும். உதட்டுக்கு கீழே ஒரு கட்டி மாதிரி வந்துருந்துச்சு. அது நல்லா கோலிக்கா மாதிரி இருந்துச்சு. அமுக்குனோடனே கரெக்டாக அது அமுங்கிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அது ஒரு சீசன் மாதிரி, அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் பெருசாகும். நான் அப்படி சிரித்தேன்னா பல்லு தெரியுதோ தெரியலையோ, இங்கே இருக்க உதட்டில் பெரிய கோலி இருக்கிற மாதிரி அப்படி பெருசாக வரும். அப்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அவர் இப்படி பார்க்கறதுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரியே இருப்பார். எப்பவும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பார். அவர் பாவனவுடனே சொல்லிட்டாரு, என்னை செக் பண்ணவுடனே கிட்டத்தட்ட 25-30 வருஷம் முன்னால் நடந்தது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, நான் ரொம்ப கிழவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். 30-35 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. டாக்டர்கிட்ட போனவுடனே அவர் சொன்னார், இந்த அநேகமாக இது கேன்சர் கட்டி அப்படின்னாரு. அப்போ கேன்சர் இப்போவுமே அதுக்கு தீர்க்க முடியாத வியாதி. அப்போ தான் நம்ம இந்தியாவிலே கேள்விப்படுதோம். அப்போது எங்கள் அம்மா எல்லோரும் வெளியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க, எங்கள் பாட்டியெல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ நான் நினச்சேன், இதுக்கு போய் அழுதாங்களே, இது கட்டி தானே, அது வாட்டில் வந்துட்டு போகுது அப்படின்னு. பட் அதை குறித்து எனக்கு தெரியாது, ஏன்னா நான் சின்ன பையனாக இருக்கேன். அப்புறம் அவர் சொன்னார், இல்லை எங்கள் சித்தி சொன்னாங்க, அவன் கிடக்கான், அப்படிதான் அவங்க என்ன பேசுனாங்களோ அதான் சொல்லுவேன், அவன் கிடக்கான், அவன் போய் சொல்லுவான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி செக் பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஒரு எனக்கு கொஞ்சம், அதாவது மயக்க ஊசி குளோரோஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கும்போதே வெட்டுதாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுது வெட்டுதாங்க அப்படின்ட்டு. ஒரு சின்ன பெட்டில் போட்டு தான் வெட்டினாங்க, சின்ன பையங்கிறனால. அப்போது வெட்டினதுக்கப்புறம் எனக்கு ஸ்டிச்சிங்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் நினச்சேன், எனக்கு இனிமேல் கிளியர் ஆகிட்டு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அவர் ரொம்ப நல்லவர் போல இருக்குது. எதுக்கு முழு கட்டியும் வெட்டணும்னு சொல்லி கொஞ்சம் கட்டியை வெட்டிட்டு மிச்சதை ஃபுல்லாக வச்சிட்டார். அதை ஸ்டிச்சிங்கெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த கட்டி அப்படியே கொஞ்சம் இருக்குது. எங்கள் அம்மா சொன்னாங்க, இனிமேலாம் என்னால் செலவு பண்ண முடியாது, இந்த கட்டி இப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா. அப்போது ஆண்டவரே, இது கேன்சருங்க. அப்புறம் தான் கேன்சரை பற்றிலாம் நான் கேட்டேன். ஐயோ கேன்சருங்காங்களே, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப அழுது நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது, ரொம்ப சின்ன வயசு பையன் வச்சுக்கோங்களேன். அழுது நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் அந்த சாட்சி இன்னும் மறக்காமல் இருக்குது. அழுது ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இது இனிமேல் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, என்கிட்ட பணம் கிடையாது, இன்னும் நான் கூப்பிட்டு போக மாட்டேங்க, இன்னமும் மறுபடியும் வந்துச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்குமே, ஆண்டவரே நான் என்ன செய்ய, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ அங்கே வந்திருந்த ஒரு ஊழியர் எனக்கு ஜெபம் பண்ணும்போது இந்த வலது பக்கத்தில் இந்த உதட்டு கீழ் உதட்டில் ஒருத்தங்களுக்கு கட்டி இருக்குது, இந்த கட்டி ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுக்குறாருன்னு. அப்போ ஃபஸ்ட்டு நான் யோசித்தேன், சும்மா அடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு யோசித்தேன். வீட்டில் போய் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினேன், ரொம்ப சின்ன பையன், என் ஜெபத்தை நீ கேட்குறீரா அப்படிங்கிற எனக்கு தெரியல, ஆனால் நான் வெயிட் பண்ணுவேன், இந்த கட்டி எனக்கு திரும்ப வரவே கூடாது அப்படின்னா நான் நினப்பேன், இது எனக்கு நீர் சொன்னீர் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கூடாது. ரொம்ப நாள் கழித்து நான் பார்த்ததுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் அது வரவே இல்லை. ஆச்சரியமாக இருக்குது, மறைஞ்சே போயிட்டு. இப்போ ஆண்டவர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்பார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணால் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சுகமாகும், உங்களுக்கும் சுகமாகும். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கேட்பாருங்கிறதுக்கு நானே பெரிய சாட்சி. கூடவே இன்னொரு சாட்சி, கொஞ்சம் வயசில் எனக்கு ஒரு தலைவலி வரும். தலைவலி வருதுன்னா எப்படின்னா, எனக்கு தலைவலி வந்துச்சுன்னா எல்லாரும் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், பட் எனக்கு சுயநினைவு இருக்காது. அப்படி என் கண்ணெல்லாம் திறந்துருக்கும், ஆனால் எனக்கு இன்னுமே வேலை செய்யாது, அப்படியே தான் இருப்பேன். இப்படி ஒவ்வொரு டைம் வரும்போது எப்படியோ நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஊரில் இருக்கும்போதெல்லாம் அப்படி 2 தடவை ஒரு ட்ரெயினில் மாறுறது போல் வேறு ட்ரெயினில் ஏற போக வேண்டிய சூழ்நிலையில் என் கூட படித்த பையன் என்னை கூப்பிட்டதுனால அவங்க கூட சேர்ந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த தலைவலி கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு கிளியர் ஆகும். அப்படின்னா ஒரு 1 hour கூட இருக்கும். அது வரைக்கும் என்ன நடந்தாலும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதே போல் நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், செம்பூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில், அது பக்கத்தில் திலக்கனர் ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் தான் நான் இருந்தேன். அப்போது
இந்த செல் காலனின்னு ஒரு ரோடு இருக்குது, அங்கே போயிட்டு நான் கிராஸ் பண்ணி இந்த சைடு வரணும். அங்கே போயிட்டு வரும்போது எனக்கு தலைவலி வந்துட்டு. தலைவலி வந்துட்டுனா நான் அப்லைன் ட்ராக்கில் நின்றுட்டுருக்கேன், நடு ட்ராக்கில் நின்றுட்டுருக்கேன். இங்கே வந்து கண்டினியூ 2 ட்ராக் தான் இருக்குது, ஒன்று அப் லைனு ஒன்று டவுன் லைனு. சிஎஸ்டி போகிறது அப் லைன் சொல்லுவோம், சிஎஸ்டி விட்டு வெளில போகிறத நம்ம டவுன் சொல்லுவோம். இப்போ அதில் நிற்கிறேன், எனக்கு நல்லா தெரியுது இது ட்ரெயின் ட்ராக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், இங்கேருந்து வெளியில் போகணும். அது எனக்கு தெரியல, அது எனக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. நான் உள்ளே நிற்கேன் அப்படிங்கிறது மாத்திரம் எனக்கு தெரியுது. ஒவ்வொருத்தர் கூட போனார், அப்போ சொல்லிட்டு போனார், என்ன தம்பி இங்கே நின்றுட்டுருக்க, ட்ரெயின் வரும்பா வெளில போ அப்படின்னாரு. அதெல்லாம் எனக்கு கேட்குது, ஆனால் எனக்கு என் மைண்ட் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ம வேலை கிராஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வேலை செய்யணும். அப்போ நான் ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணேன். அப்போ என்ன ஜெபம் பண்ணேன்? சின்ன ஜெபம் பண்ணேன். அங்கே முழங்கால் போட முடியாது, அந்த அளவுக்கு மூளையும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்னை எப்படியாவது காப்பாற்றோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். திடீர்னு முழிச்சு பார்த்தேன்னா நான் வீட்டில் இருக்கேன். எப்போ தான் போனேன்னு தெரியல. ஆண்டவர் நம்முடைய தேவதூதர்களை கொண்டு அங்கே கொண்டு போய் சேர்த்தார். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அது ஞாபகமே இல்லை, நான் எப்படி போனேங்கிறது ஞாபகம். ஏன்னா என்னை யாரும் பிடிச்சிட்டு போகல, அது ஞாபகம். ஆனால் அன்னைக்கு யாரும் என்னை கூட்டி கொண்டு அங்கே போய் ரூமில் விடலை. ஆனால் அன்னைக்கு போன தலைவலி இன்னைக்கு வரைக்கும் வரல. அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஆனால் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுவார். சரிதானா?